இன்னைக்கு வந்து நம்ம அந்த சைஃப் அலிகான் வந்து கத்தி குத்து அடிபட்டு இருக்காரு இல்லைங்களா, அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து 16ஆம் தேதி மும்பை பேண்ட்ரா அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்குங்க. அதாவது காத்தால வந்து ஒரு 1:30 மணி அந்த டைமில் வந்து நடந்திருக்கு. யாருன்னே தெரியாத நபர் வந்து வீட்டுக்குள்ளே பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அதில் போய் வந்து உள்ளே வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போய் இந்த ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்காரு. அங்கே வந்து அந்த குழந்தை அவரோட பையன் தூங்கிட்டு இருந்திருக்காரு போல் அந்த ரூமில், பெட்ரூமில். கூட ஒரு நர்ஸு மாதிரி ஒரு அம்மா இருந்திருக்காங்க. அதை பார்த்துருக்காங்க போல இருக்குது. அது என்ன ஏதுன்னு தெரியும். இது சைஃப் அலிகானும் போய் காப்பாற்ற போகும்போது என்ன இருக்குன்னா, நீ என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ்லாம் கேட்க போகும்போது கையில் வந்து இந்த கத்தியை வச்சு ஒரு 5-6 இடத்துல குத்தியிருக்காருங்க. அது வந்து மெயினாக வந்து எங்கன்னா கையில் குத்துப்பட்டிருக்கு, அப்புறம் வந்து கழுத்தில் வந்து குத்துப்பட்டிருக்கு, அப்புறம் இந்த ஸ்பைன் கிட்ட வந்து கத்தியே வந்து உள்ளே இறங்கியிருக்கு. இது வந்து டாக்டரே இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இது வந்து இந்த மாதிரி மற்றதெல்லாம் வந்து சில இன்ஜுரிஸ்லாம் அங்கங்கே நடந்திருக்கு. அப்புறம் வந்து பூல் ஆஃப் பிளட்டில் தான் இருந்திருக்காரு அவர். அப்புறம் வந்து அவர் எப்படியோ கீழே இறங்கி வந்திருக்காரு. அப்புறம் ஆட்டோ ரிக்ஷா ஏதோ போயிட்டு இருந்திருக்க போல் ஆட்டோ ரிக்ஷாக்கார் வந்து கூப்பிட்டவுடனே அவர் வந்து லீலாவதி ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து லீலாவதி ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு நார்மலில் தான் வந்து வச்சுருந்துருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஐசியூக்கெல்லாம் போகல. அவர் வந்து தைரியமாக போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் டாக்டர் வந்து பேசினார். அவருக்கு சிடி ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்ததில் வந்து இந்த நைஃப் வந்து அந்த முதுகு தண்டு வடத்துக்கிட்ட வந்து 2 mm இறங்கி இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதனால் வந்து அதை சர்ஜரி பண்ணி அதையும் எடுத்திருக்காங்க. அப்புறம் அந்த வூண்டெல்லாம் இருக்குங்களே, அதர் வூண்ட்ஸ் இந்த கையில் நெக்லலாம் வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி மாதிரி பண்ணியிருக்காங்க. அது வந்து அவருக்கு குயிக்காக ரெக்கவரி ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது வந்து நெக்கில் வந்து அதில் முக்கியமான நர்ஸ்லாம் டேமேஜ் பண்ணாதனால பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லியிருந்தார். அப்புறம் வந்து இதுக்கு வந்து இந்த ப்ரோப் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. மல்டிபிள் டீம்ஸ் வந்து இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஐபிஎஸ் ஆஃபீஸர் கூட வந்து இந்த போலீஸும் வந்து இதோட சேர்ந்து பண்ணுறாங்க. இதற்கான காரணம் என்ன ஏது அப்படிங்கிறத. இது வந்து ரெக்கவரி வந்து குயிக்காக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இவருக்கு வந்து அந்த முதுகு தண்டுவடத்தில் வந்து அடிப்பட்டதுனால வந்து அது பிரெயினோட கனெக்ஷன் இருக்கிறனால வந்து அது வந்து அவருக்கு பேரலைஸ் ஆகாமல் இருந்தது வந்து ஒரு பெரிய லக்கு தான் அவருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் டாக்டரு. அதுவும் இல்லாமல் வந்து இவங்க வந்து ரொம்ப போல்டாக தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த பூல் ஆஃப் பிளட்டில் இருக்கும்போது வந்து ஆட்டோ டிரைவர் தான் வந்து கூட்டிகிட்டு போனார். அவர்கிட்ட வந்து இனியும் இன்வெஸ்டிகேஷன்லாம் ஒன்றும் ஆரம்பிக்கலை. இப்போ டிவி கேமராவில் வந்து அந்த அக்யூஸ்டு வந்து அவருடைய இமேஜ் வந்து அது வீடியோவில் வந்து கேப்சர் ஆகிருக்கு. அது என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் இனிமேல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஃபுல்லாக முடியும் போது தான் நம்மளுக்கு என்ன ஏதுன்னு தெரிய வரும். இவர் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இனிமேல் இருக்கார். இப்போ நார்மல் வார்டுக்கு வந்து அப்சர்வேஷன் வச்சு நார்மல் வார்டு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து 15 டேஸுக்கு அப்புறம் இவர் நார்மல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு தான் டாக்டர் சொல்லியிருக்காரு. இதை பார்த்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம ஆர்கன்ஸ் அந்த மாதிரி அடியெலாம் படுறது அப்படின்னா வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது இருக்காங்கன்னா கூட நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி இன்ஜுரிஸ் எல்லாம் இருந்ததுன்னா கேர்லெஸ்ஸாக அப்படியே விடாமல் இமீடியட்டாக போய் பார்த்துட்டோம்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்கிறத வந்து தவிர்த்துக்கலாம். நம்ம சைஃப் அலிகான் சீக்கிரமாக வந்து குணமாகி திரும்பி பேக் டு நார்மலாக வரணுங்கிறது நம்மளுடைய ஆசை. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.